வாட் இஸ் மெஷர்ட் இன் ஜூல் அப்படின்னு இருக்குல்ல, அதாவது ஜூல் வந்து எஸ்ஐ யூனிட். இந்த எஸ்ஐ யூனிட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எனர்ஜி தான் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனர்ஜி இல்ல வந்து ஒர்க், இது ரெண்டுக்குமே எஸ்ஐ யூனிட் என்னன்னா ஜூல் தான் வரும். பவருக்கான எஸ்ஐ யூனிட் என்னன்னா வாட் அப்படின்னு வரும். ஜேம்ஸ் வாட் அவரோட பேரை தான் நினைவாக தான் வச்சிருப்பாங்க. அடுத்து ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் எதுக்கான எஸ்ஐ யூனிட் என்ன, நியூட்டன் வரும். ஸோ நியூட்டனோட தான் வந்து வச்சிருப்பாங்க. அடுத்து வெலாசிட்டி, வெலாசிட்டி திசைவேகம், திசைவேகத்துக்கான எஸ்ஐ யூனிட். வேகன் வந்தாவே நம்ம எதுல சொல்லுவோம், மீட்டர்ல தான் சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஜூல் என்ன அப்படின்னா சி எனர்ஜி. அப்ப இந்த கொஸ்டின் என்ன எஸ்ஐ யூனிட் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க, அப்படி வச்சுக்கலாம். இல்லையா, இந்த ஸ்கேலர் குவான்டிட்டி நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க, அதுலயுமே என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாவே என்னதான் லேர்ன் பண்ணுவோம்னா எஸ்ஐ யூனிட் பத்தி தான் லேர்ன் பண்ணுவோம். எனர்ஜி, பவர், அதே மாதிரி ஸ்பீடு, டைம், டென்சிட்டி எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணும்போது இதோட அடிஷனலா என்ன வரும்னா அதோட யூனிட்டுமே வரும். எதுக்காக சொல்லணும், இது கம்ப்ளீட்டா நம்ம ஹோலிஸ்டிக்கா லேர்ன் பண்ணிருக்கணும். லேர்ன் பண்ணாதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சரி.